ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. மக்களின் சத்ரு மாதா பிதா. அம்மா அப்பா தான் முதல் காரணம் குழந்தைகளோட கஷ்டத்துக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அடியேன் ஜோதிடர் லட்சுமி நரசிம்மன், திருநெல்வேலியிலேருந்து. எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? நம்மளை அறியாமல் செய்கிற தவறுகள், அறிந்து செய்கிற தவறுகள், இது எல்லாமே நம்ம குழந்தைகளை பாதிக்கும். இப்போ அடியேன் சொல்கிறது பல பேருக்கு இருக்கும். என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி போகணும். ஃபேக்ட் அதுதான். அடியன் உட்பட எல்லாரும் ஒரு ஈகோவில் உழண்டுருக்கும். ஈகோவுக்கு காரணம் ராகு இன்டைரக்டாக உள்ளுக்குள்ளே போட்டு நம்மளை தப்பு செய்ய வைக்கிறது. அந்த ராகுவுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால என்னென்ன பண்ணுறான்னா, இப்போது பணங்காசு உள்ள ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறார். அவருடைய சொந்தக்காரர் ரொம்ப ஏழையாக இருக்கார். அவர் வரும்போது அவரை அலட்சியப்படுத்தி, அவரை ஒரு அவமானப்படுத்தி, இதெல்லாம் நீ ஓரமாக போய் உட்கார் அப்படிங்கிற மாதிரி இன்சல்ட் பண்ணுறது, அது குழந்தைகளை பாதிக்கும். உறவுகளே வேண்டாம், அவங்கள்லாம் ரொம்ப துஷ்டைகள், அவங்கள்லாம் ஈகோ பிடிச்சாலேறாங்க, நான் தான் கரெக்ட் அப்படிங்கிறதுமே குழந்தைகளை பாதிக்கும். ஒரு பெரிய பதவி, ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கும்போது கர்வம் வருது பாருங்க. அப்போ நம்மளை அறியாமல் செய்கிற தவறுகள், பணம் வந்த உடனே ஆடுற ஆட்டம் இருக்கு பாருங்க, அது எல்லாமே குழந்தைகளை பாதிக்கும். இதை புரிஞ்சுங்க. குழந்தைகள் நன்னா இருக்கணும், நம்மளுடைய வம்சம் நன்னா இருக்கணும், அவளுக்கு கல்யாணம், வேலை, பொருளாதாரம், படிப்பு எல்லாம் நன்னா இருக்கணும் அப்படின்னா நம்ம நேர்மையாகவும் தர்மமாகவும் நடந்துக்கணும். இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கர்வம்லாம் இருக்கும்போது, தான தர்மங்கள் பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி போகிறது. எல்லாரையும் மதிக்க கற்றுண்டாலே போதும், வேறு ஒன்றுமே வேண்டாம். சக மனுஷனாக மதித்தாலே போதும், வேறு எந்த பாவம் பொண்ணு நம்மளை சேராது. ஹரி ஓம் தத் சத்.